18 வயசில் 2 பசங்க பெட்ரோல் பங்கு பெட்ரோல் போட போகிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இன்னொரு பையன் பெட்ரோல் போடுறதுக்கு அங்கே வரான். அந்த பையன் என்ன பண்ணுறான், கூட வந்த ஒரு பையனை கூப்பிட்டு நீ தானே அப்படி பண்ணுறான். அந்த பையனுக்கு ஒரே டவுட், நான் என்ன பண்ணணும். அந்த பையன் சொல்கிறான், நீ தானே என் தங்கச்சி பின்னாடி வந்த, நீ தானே என் தங்கச்சி பின்னாடி வந்து லவ் டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்கிறான். என்னடா நீ பண்ணியாடா, அவங்க தங்கச்சி பின்னாடி போடேன்னு கேட்குறான். அந்த பையன் ஒரு மாதிரியா, இல்லைடா நான் பண்ணலடான்றான். பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், அந்த பையன் டப்புன்னு அடிச்சிடறான். அடிக்க ஆரம்பிச்சிடறோன்னே இந்த கூட இருக்க பையனும் கேட்கவே இவனையும் போட்டு அடிக்கிறான். 2 பேரையும் வந்து பெட்ரோல் பங்கு தான் அடிக்கிறான். 2 பேரும் பெட்ரோல் பங்கு வெளில போகிறாங்க. அங்கேயும் துரத்தின்னு வந்து கல்லால் அடிக்கிறான். அந்த பையன் அடிச்சுட்டு வந்து போயிட்டான். இந்த 2 பசங்களும் அடி வாங்கி நின்ட்டாங்க. அதில் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா நான் தான். இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணலையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் அடி வாங்கினது நானும் தான். அதுக்கப்புறம் அந்த பசங்களை நாங்கள் அங்கே ஏரியாவிலே போய் அடிச்சிட்டோம். அது வேறு விஷயம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி நான் சொல்ல வரேன்னா, ஒரு சேர்க்கை சரியில்லைன்னா அங்கே அடி வாங்க போகிறது நீங்களும் தான். ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஏதாவது பிஸ்னஸை நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சேர்க்கை சரியில்லைன்னா உங்கள் மேலே தான் கெட்ட பேர் வரும். உங்களுக்கு தான் அந்த அடி வரும், உங்களுக்கு தான் அந்த பாதிப்புன்றது வரும். நீங்கள் வேகமாக ஓட்டுறது விரும்ப மாட்டீங்க, வண்டியில் கூட பொறுமையாக தான் போவேன்னு நினச்சிங்கன்னா, சேர்க்கை சரியில்லாமல் வேகமாக ஓட்டுற ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேர்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கையில் என்ன நடக்கும். ஸோ சேர்க்கைன்றது ரொம்ப முக்கியம். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நல்ல ஒரு பார்ட்னராக பார்த்து சேர வழியை பாருங்கள். சேர்க்கை முக்கியம் பிகிலே.